என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைமா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு ஐடியா கேட்டாங்க. அப்போ அவங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ங்கிறதால நான் என்ன சொன்னேன், டாடா ஏஎம்சியில் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு, ஒரு ஃபிளெக்சி ஃபண்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவரு டாடா ஏஎம்சியில் இந்த ஃபண்ட்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக டாடா ஏஐஏல அதே மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு, அதை கொடுத்துருக்காரு. அவங்க அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு கேட்டாங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணிடட்டுமா அப்படின்னு. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா அது வந்து டாடா ஏஐஏ. டாடா ஏஎம்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷன் 2% இருக்கும். டாடா ஏஐஏல ஏஜென்ட் கமிஷன் 20-25% வரைக்கும் இருக்கு. ஆனா ஸ்கீம் நேம் எல்லாம் சேமா இருக்கு. அதனால அவங்கள நம்ம ஜாக்கிரதைப்படுத்தி அவங்க திருப்பி அவர்கிட்ட போய் கேட்டு ஏஎம்சி அக்கௌண்டே வாங்கி அதுல ஓபன் பண்ணிட்டாங்க. இதுல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தரத்துக்கு 4 தரம் செக் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் மாதிரி ப்ராடக்ட்ல நம்ம இறங்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நம்ம பே பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அவசரமா வெளியே வரணும்னு நினைச்சா நஷ்டத்தோட தான் வெளியே வர வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.